அக்காவுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் செய்ய போகிறோம். அதனால் கோவக்காய் பொரியல் செய்ய போகிறோம் நாங்கள் வந்து. ஸோ இந்த ரெசிபி நீங்களும் அது செய்யணுன்னா ரெசிபி நாங்கள் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் அதை பார்த்து நீங்களும் சுவையான கோவக்காய் பொரியல் சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள். ஆண்டி ஹாய் சொல்லுங்க. ஹாய். இப்போ நாங்கள் கடுகு ஆயில் ஊத்தாச்சு. இது கடுகு கொஞ்சம் மீடியம்ல வைக்கணும். நீங்களா? இல்ல ஃபாஸ்டா தான். அப்புறமா தான் மீடியம். நார்மலா நீங்க வெச்சு ஜீரகம் கொஞ்சம் ஒரு கை ஃபுல்லா கடுகு அப்புறம் 2 கை. அதாவது இந்த ஸ்பூன் இருக்கு பாத்தியா? இந்த ஸ்பூன் நீங்க வந்து கேமரா சரியா பிடிச்சுக்கலாம். இல்ல கரெக்ட்டா பிடிச்சுக்கலாம். இந்த ஸ்பூன்ல நான் போடுறது. இப்போ இது வந்து உளுந்து பருப்பு. இது இதுல போடுறேன். ஓகே, நீங்க அப்படியே பிடிச்சுக்கோங்க. அது காட்டுங்க, நான் வரேன். இதோ காட்டிட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து கொஞ்சோண்டி கரைப்புளி கொஞ்சம் ஒன்றும் ஆகாது. இப்போ இது இவ்வளோ இதாகக்கூடாது. நம்ம வந்து இப்போவே போட்டுடலாம். இப்போவே இது போட்டுடணும். நாங்கள் வந்து இந்த வீடியோக்கு முன்னாடி கட் பண்ணது லைக் உங்களுக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ண வேணாம்னு பண்ணிடுது. ஆமாம், இதில் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள். 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் நீங்கன்னா ஒரு ஸ்பூனு முழுசு இல்லை, ஒரு 3/4 ஸ்பூனு உப்பு போடுறேன். உப்பு போட்டுக்கணும். சரி, ஆனால் திருப்பி போடுவேன் நான் கடைசியில் வந்து என்னென்னா இதுக்கு வந்து நான் வந்து கொப்பரை பவுடர் போடுவேன். கார்லிக்லாம் போடுவீங்கல்ல? எஸ். இப்போ இது வந்து கொஞ்ச நேரம் வந்து வேகட்டும். இது வேகட்டும். கொஞ்ச நேரம் வெந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பவுட்ரு போடணும் நம்ம வந்து. ஓகேயா? இப்போ இது நம்ம ஒரு காய் வந்து கட் பண்ணாமல் இருக்கிறேன். நான் இதுவும் கட் பண்ணி போட்டுடுறேன். அங்கேயே காட்டிடுங்க. ஓகே. இவ்வளோ நேரம் எங்கள் ஆன்ட்டி இதுன்னா கட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு கரெக்டாக 1 மணி நேரமாக இருந்தது கட் பண்ணிட்டு. தப்பா சொல்கிறேன். நான் 1 மணி நேரம் வந்து எடுக்கல. டைம் 1 மணி நேரம் தானே? இல்லை 1/2 hour சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறதுனால உனக்கு அந்த மாதிரி தோணிச்சு. 1 மணி நேரம் இல்லை, அப்போ 1/2 hour. சாரி ஜஸ்ட் ஒரு 20 minutes பேசிக்கிட்டே இருக்கிறதுனால. 20 இல்லை 30. ஓகே, 1/2 hour அம்மா. ஓகே, இப்போ நம்ம ஸ்மெல்லுனால தான் எனக்கு அது இருமல்லாம் வருது. எஸ், அது கொஞ்ச நேரம் தான். அப்புறம் ஸ்மெல்லு போயிடுமா? அது போயிடும். அது இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணலாமன்னா கொஞ்சம் ஸ்லிம். இப்போ இது இப்படி வச்சு இது மூடி இதாக இருக்குது. மூடி சின்னதாக இருக்குது. பரவாயில்ல, அது ஒன்றும் ஆகாது. அதை வச்சிடலாம். டீனா, யூ வாண்ட் பூஸ்ட்? ஆனால் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இப்போ வேணாம். இப்போ வேண்டாமா? நல்லா இருக்கும். ஓகே, அது கொஞ்சம் இது பண்ணிடு. ப்ளே. ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சோண்டி கொப்பரை போடுற அளவுக்கு தான். கொப்பரை போடு. இல்லை 1/2 ஸ்பூன் தான் போடு. இப்போ 1 ஸ்பூனு மிளகாத்தூள். எஸ், அதில் நான் கொஞ்சம் தானே போட்டேன் கோவக்காய். உப்பு வந்து ஸோ இப்போ வந்து நான் வந்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிக்கிறேன். ஓகே. இப்போ இது வந்து நம்ம எஸ், ஏன்னா எது மிஸ் பண்ணாலும் கோப்பமாக ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இதில் ஜீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூனு. இந்த 1/2 ஸ்பூன் ஜீரகம். ஒரு கை ஃபுல்லாக ஜீரகம். கரெக்டாக ஒரு கை ஃபுல்லாக ஜீரகம் போட்டுக்கணும். இப்போ இதில் வந்து வேர்க்கடலை ஒரு இது ஆக்சுவலி என்னன்னா பசங்க சில பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க.
ஓகேயா? அப்ப நம்ம என்னன்னா அவங்களுக்கு வந்து ஐரன் சத்து வேணும்னா இந்த மாதிரி கூட பொடி இந்த மாதிரி இது கொடுத்தா கூட நல்லா இருக்கும். புரியுதா நான் சொல்றது? அதனால தான் இது கொஞ்சம் போட்டுக்கிறோம் பொடிக்கு. இப்போ நான் இது வந்து மிக்ஸி போட்டுட்டு கொண்டு வரேன். ஓகே சாரி गाइस garlic போட மறந்துட்டேன். நீங்களும் அந்த மாதிரி மறந்துட்டா garlic போடுறது. எங்க ஆன்ட்டி மாதிரி நீங்களும் எது பண்ணாலும் சமையலுக்கு வந்து garlic ஜீரகம் கொத்தமல்லி எனக்கு வந்து அது இருக்கணும் எப்பவுமே வந்து. இத பாத்தீங்களா இது garlic இதுல போடுறேன். ஓகே இப்போ நான் மிக்ஸி போட்டுட்டு கொண்டு வரேன். ஓகே ஓகே. இது வந்து அப்பப்ப நடுத்துல கலரணும். நம்ம அப்படியே சரி போட்டுட்டோம்லன்னு சொல்லி இருக்க கூடாது. அப்பப்ப கலரணும் நம்ம. சரியா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச சிம்பிள் குக்கிங். எனக்கு அவ்வளோ தெரியாது குக்கிங். சும்மா சீன் போடுவேன் நான். சபாஷ், நல்லா ஒரு ஜோக் போட்டீங்க. நல்ல ஜோக் போட்டீங்க. நல்லா ஆமா எனக்கு தெரியாது டீனா, உனக்கு தெரியும்ல. நல்லா உருட்டுங்க நல்லா உருட்டுங்க. அப்புறம் இதெல்லாம் பேர் என்ன? பொம்மையா? என்னது? கோவக்காய் பொரியல். கோவக்காய். என்னக்கே என்ன டீனா சொல்லு, என்ன சொல்ற? என்ன எனக்கு சமையல் தெரியுமா? ஒலையுதா? ஆமா, உங்களுக்கு சமையல் தெரியாதுல்ல. அப்பனா இது சமைக்கிறது என்ன சமைக்கிறீங்க? பொம்மை சமைக்கிறீங்களா? பொம்மை மாதிரி சமைக்கிறீங்களா? சும்மா தெரிஞ்சதா டீனா பண்றேன் நானு. தெரிஞ்சலாம் இல்ல, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவ்வளோ தெரியாதுல்ல எனக்கு குக்கிங், அவ்வளோ ஒன்றும் வராதுல்ல. நல்லா ஊத்துறீங்க நல்லா. அப்பனா இப்போ எனக்கு வந்து தோசை சுட்டது யாரு? அந்த அருமையான பெர்ஃபெக்ட்டான தோசை சுட்டது யாரு? அது தியா. ஓகே, கேமரா முன்னாடி போய் சொல்லாதீங்க. நீங்க தானே என் கண்ணு முன்னாடி சுட்டீங்க. நீங்க தான். ஓகே, நீ எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்ட. ஓகே, தேங்க் யூ. ஹாய், நாங்க வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மூடி திறந்து இது பார்க்கலாம். இப்போ நல்லா குக் ஆயிடுது. பாத்துக்கோங்க. இப்போ அப்ப எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? அப்ப இருக்கிற டிஃபரன்ஸ் எப்படி இருக்குது, இப்போ இருக்கிற டிஃபரன்ஸ் நல்லா காட்டுங்க வந்து. இப்போ நான் என்ன பண்றேன்னா இது ஒன்று எடுத்து நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஏன்னா அப்புறம் வேகலைன்னா அக்கா ரொம்ப இது பண்ண என்ன ரொம்ப இதாயிடும், ரொம்ப கோவமாயிடுவாங்க. ஆடுறேன் நீ கேமரா காட்டுறேன். ஆடிட்டு இருக்குது. ஓ, ஆடிட்டு இருக்குதா? இப்போ நீங்கள் பாரு, இது இப்படி இருக்குதுல்ல. கொஞ்சம் உப்பு வந்து அதில் பத்தலாம். நான் இன்னும் கொஞ்சம் ஒன்று போட்டுக்கிறேன் இதுக்கு. ஓகேயா? ஒரு 1.5 ஸ்பூன். நோ டோட்டலாக 1 ஸ்பூன். ஒரு ஸ்பூன். எஸ். அப்போ 3/4 போட்டால் இப்போ 1/4 போட்டேன். அப்போ 3/4 போட்டாங்க, இப்போ 1/4 போடுங்க. எஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் இது எதுல இருந்து செஞ்சிருக்குதுன்னு சொல்றீங்களா? சொல்லிட்டானே ஆல்ரெடி. கோகோனட் பவுடரு, பீனட்டு, ஜீரகம், பூண்டு, மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு போட்டு எல்லாம் இது பண்ணல, மிக்ஸி போட்டல. இது நீங்கள் வந்து இந்த பவுடர் வந்து தோசையில் கூட தொட்டி சாப்பிட்லாம். தோசை, சப்பாத்தியில் ஸ்டஃபிங்கு, பிரெட்டில் கூட வந்து இது நீங்கள் இது பண்ணலாம். எனக்கு தெரியும். நான் வந்து சும்மா உங்களை டெஸ்ட் பண்ணதெல்லாம் தெரியும். உன்னோட விளையாட்டெல்லாம் எனக்கு தெரியும். நீ எப்போ என்ன கலாய்க்கிறதுல தான் இருக்க. எல்லாருக்கிட்டையும் எங்கள் ஆன்ட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. ஆனால் நான் அப்படியே அவங்க ஜெராக்ஸ் காப்பி. ஆனால் அவங்க வந்து எல்லாருக்கும் இது கோபமாக இருப்பாங்க. ஆனால் எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு. ஏன்னா இந்த அம்மா வந்து என் மாதிரியே பேசுவாங்க, அதனால தாங்க. அதனால என்ன தலைவியிலே வச்சுட்டாங்க. அப்பார்ட்மெண்ட்டோட செகண்ட் தலைவியிலே வச்சுட்டாங்க. ஆமாம், சின்ன தலைவி. லக்ஷ்மியோட ஜெராக்ஸ் காப்பி, ஆனால் குட்டி வெர்ஷன். லக்ஷ்மி 2.0. எஸ், என்னோட செல்லம். இப்போ பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்குது? இது ரொம்ப ஸ்பைசி போட்டிங்கன்னா சாப்பிட மாட்டாங்களா? இல்லை, ஸ்பைசி இருக்காதுடா. ஸ்பைசி இருக்காது. பாரு எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாரு. இல்லை, அந்த ரெட்டிஷ் இருக்குதுல்ல, அதை பார்த்து தான் நான் சொல்கிறேன். இல்லை இது வந்து நல்லா அவ்வளோ கோல்ட் ரைஸு தொட்டிக்கலாம், ரசம், சாம்பார், ப்ளஸ் வந்து வேறு என்ன இது நம்ம இஷ்டம். ப்ரெட்டில் இது அது என்னது சப்பாத்தி, ஜவார் ரொட்டி. ஜவார் ரொட்டியா? அத கானோட இது வரும்ல,
அது நான் அது கேள்விப்பட்டதில்லை. ஓகே, நீ பார்க்கலாம், அது பாரு. ஓகேயா? இது வந்து நம்ம இப்போ ஒரு பவுலில் போட்டு நான் உனக்கு வந்து காட்டுறேன். ஒரு பவுல் ஃபர்ஸ்ட் வந்து இது தவால தானே பார்க்குறீங்க. இப்போ வந்து ஒரு பவுலாக இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பு ஆஃப்ல இருக்குது பார்த்துக்கோங்க. நான் இன்னும் ரைஸ் வைக்கல. ரைஸ் வைக்கணும், ஏன்னா எல்லாமே ஒன்றாடி தான் பண்ண முடியும். இல்லை, அது ரைஸ் குக்கரில் வச்சிருக்கிறேன். அது பாட்டு அது ஆகிட்டு இருக்குது. அது இன்னும் நான் ரைஸ் குக்கரில் இன்னும் ஆன் பண்ணல, அதனால தான் நான் அது காட்டல. இப்போ இது பார்த்தீங்கன்னா சரி, இப்படி இப்போ நான் உங்களுக்கு வந்து இது ப்ராப்பராக காட்டுறேன். ரொம்ப யம்மியாக பார்க்கவே இருக்குது. லைக் பண்ணுங்க, இது வந்து சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சாப்பிட்டு இதோட கமெண்ட்ஸ் கூட அடிங்க. நீங்கள் வந்து சொல்லுங்க, நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் திடீர்னு பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள். அது இந்த குட்டி சாத்தான் தான் எடுக்க சொல்லிச்சு இன்னைக்கு வந்து, அதனால தான் எடுத்தேன். நீங்கள் சாப்பிட்டு லைக் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் பாய் பாய்.